அன்பான பிள்ளைகளே, நீங்கள் எல்லாம் விபிஎஸ்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம விபிஎஸோட 5வது நாள். நாம் இன்னைக்கோட விபிஎஸ்ஸை முடிக்க போகிறோம். இந்த வேளையில் கூட ஒரு சூப்பரான மிஷினரியை பற்றி உங்ககிட்ட பகிர்ந்து கொள்வதில் நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். பிள்ளைகளே, அநேக நேரங்களில் நம்முடைய கையில் வேதாகமம் கிடைப்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்த அநேகரை, அதற்காக விலைக்கிரயம் கொடுத்த அநேகரை நாம் மறந்துடுறோம். இன்னைக்கு கூட இந்த வேதாகமம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்படுவதற்கு தன்னுடைய உயிரையே தியாகமாய் கொடுத்த ஒருத்தரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது யார் அப்படின்னு கேட்குறீங்களா? அது வேற யாரும் இல்லை, வில்லியம் டிண்டேல் அவர்கள் தான். பிள்ளைகளே, 1494 வருஷத்தில் வில்லியம் டிண்டேல் அவர்கள் இங்கிலாந்து தேசத்தில் பிறந்தாங்க. 1506 வருஷத்தில் அவர் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் சேர்ந்து தன்னுடைய பட்டப்படிப்புகளான பிஏ மற்றும் எம்ஏ ஆகிய பட்டப்படிப்புகளை படித்து முடித்தாங்க. அதன் பிறகாக அவருக்கு ரொம்பவும் ஆசையான இறையியல் படிப்பை அவர் படிக்க தொடங்கினார். பிள்ளைகளே, அந்த காலகட்டத்தில் வேதாகமம் ஆங்கில மொழியில் மொழிபெயர்க்கப்படலை. எப்படியாவது நம்ம ஆங்கிலத்தில் வேதாகமத்தை மொழிபெயர்க்கிறணும் அப்படின்ற ஒரு பெரிய தீராத தாகம் அவருக்குள்ளால காணப்பட்டது. அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேதாகமம் சாமானிய மக்களுடைய கையில் எல்லாம் கிடையாது. வெறும் போதகர்களுடைய கைகளில் மட்டும்தான் வேதாகமம் காணப்பட்டது. ஆனால் வில்லியம் டிண்டேல் அவர்கள் இந்த சூழ்நிலையை வெறுத்தாரு. மாறாக எப்படியாவது எல்லாருடைய கைகள்லையும் வேதாகமம் கிடைக்க பெறணும், அதை ஜனங்கள் படிக்கணும், வேதாகமத்தை படிப்பதன் மூலமாய் மட்டும்தான் அவங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள முடியும் அப்படின்ட்டு வில்லியம் டிண்டேல் அவர்கள் அவங்க ஆசைப்பட்டாங்க. அதோடு கூட இல்லாமல் ஒத்த கருத்துடைய அவரை போன்ற நண்பர்களோடு கூட இணைந்து அநேக காரியங்கள், வேதாகமங்களில் காணப்படுகிற அநேக காரியங்களை அவர் படித்து அதில் அவங்களுக்குள்ளால டிஸ்கஸ் பண்ணி அவங்க அதை புரிந்து கொண்டாங்க. அது மட்டுமல்ல பிள்ளைகளே, வில்லியம் டிண்டேல் அவர்கள் சிறந்த மொழி ஆர்வலராக இருந்தார். அவர் 8 மொழிகளை அவர் படித்திருந்தார். அவருடைய அந்த மொழி ஆற்றல், மொழி ஆர்வம் தான் வேதாகமத்தை பின்னாளில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்ததற்கு ஒரு பெரிய கருவியாக இருந்தது அப்படின்னு நம்ம தைரியமாக சொல்லலாம். அது மட்டுமல்ல பிள்ளைகளே, வில்லியம் டிண்டேல் அவர்கள் சிறந்த பண்புகள் அநேகம் அவர்கிட்ட இருந்தது. பிள்ளைகளே, மார்ட்டின் லூதரோட சீர்திருத்த கொள்கைகளினால அவர் ரொம்பவே கவரப்பட்டிருந்தார். மத பாரம்பரிய சடங்காச்சாரங்களை அவர் வெறுத்தாரு. குறிப்பா தள்ளுதற் சீட்டு, அந்த காலத்துல இருந்ததான அந்த பாவ மன்னிப்பு முறைகள் போன்றவை அவருக்கு கொஞ்சமுமே பிடிக்காத ஒரு காரியமா இருந்தது. எனவே எப்படியாவது இந்த புதிய ஏற்பாட்டையாவது முதல்ல ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தணும் அப்படின்ற ஒரு ஆவல் அவருடைய மனசுக்குள்ள வந்தது. அதனால அதற்காக அவர் என்ன பண்ண வேண்டியது இருந்தது அப்படின்னா, கிரேக்க மொழியை படிக்க வேண்டியது இருந்தது. அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துல இணைந்து அவர் கிரேக்க மொழியை நல்ல விதத்துல பயின்று ஒரு பெரிய கிரேக்க பேராசிரியராக அவர் மாறினார். 1521 வருஷத்துல அவர் லிட்டில் ஷார்ட்பெரி அப்படின்னு சொல்ற ஒரு கிராம சபையில அவர் பணியமர்த்தப்பட்டார். ஆனா இவருடைய சீர்திருத்த கொள்கைகள் அங்க இருந்த மத குருமார்கள் மத்தியில ரொம்பவே ஒரு பெரிய சலனத்தை ஏற்படுத்துச்சு. அவங்களுக்கு அந்த புதிய சீர்திருத்த கொள்கைகளை ஏற்றுக்கொள்வது முடியாத ஒரு காரியமாக இருந்தது. அதனால அவரை குறித்து அதிகமாக குறை பேச தொடங்கினாங்க. அதனால என்ன பண்ணார் அப்படின்னா, வில்லியம் டிண்டேல் அவர்கள் 1523 வருடத்துல அவர் லண்டன் மாநகரத்திற்கு கடந்து சென்றார். அங்க போயாவது எப்படியாவது வேதாகமத்தை ஆங்கிலத்துல மொழிபெயர்க்க வேண்டும் என்பது அவருடைய ஒரு பெரிய கனவாக இருந்தது. ஆனா அங்க லண்டன் மாநகரில் இருந்த யாருமே அதற்கு அவருக்கு உதவி செய்யல. அதனால என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, 1524 வருடத்துல அவர் அங்கிருந்து கிளம்பி ஜெர்மனி தேசத்திற்கு போனாரு. ஜெர்மனி தேசத்துல மார்ட்டின் லூதர் அவர்களோடு கூட சென்று இணைந்து இந்த அவருடைய ஆங்கில மொழியில வேதாகமத்தை மொழிபெயர்க்கிற அந்த வேலையை அங்க தொடங்கினாரு. குட்டீஸ், அந்த வேதாகமத்தை அவர் மொழிபெயர்க்கிற நேரத்துல சொன்னாரு, இந்த வேதாகமத்தில் இருக்கிற ஆண்டவருடைய ஒரு வார்த்தையினுடைய ஒரு எழுத்தை கூட நான் மாற்ற மாட்டேன். வேணும்னா எவ்வளவு பெரிய பொருள், செல்வம், புகழ் எனக்கு அதை மாற்றுவதன் மூலம் வந்தாலும் நான் அப்படிப்பட்டதான ஒரு தீமையான காரியத்தை செய்ய மாட்டேன்
அப்படின்னு அவர் சொன்னதை நான் பார்க்கும்போது அவர் ஆண்டவருக்குள்ளால எவ்வளவு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்திருந்தார் அப்படின்னு நாம தெரிந்து கொள்ளலாம். அருமையான பிள்ளைகளே, அதோடு கூட மட்டுமல்லாம வில்லியம் டிண்டேல் அவர்கள் அந்த லண்டன் மாநகரில் இருந்து ஜெர்மனி தேசத்திற்கு செல்லும் பொழுது அவருக்கு எபிரேய பாஷை தெரியாம இருந்தது. ஆனா அந்த ஜெர்மனி தேசத்திற்கு போய் ஒரே வருஷத்துல அந்த எபிரேய பாஷையை அவர் கற்று தேர்ந்தார். அதன் மூலமாய் அவர் எவ்வளவு பெரிய ஒரு கடினமான உழைப்பாளி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். 1525 வருடத்துல முதலாவதாக அவர் ஆங்கிலத்துல மொழிபெயர்த்த வேதாகமத்தை ஜெர்மனி தேசத்துல வெளியிட்டாரு. 1526 வருஷத்துல ஆங்கிலத்தினாலே மொழிபெயர்க்கப்பட்ட வேதாகம புத்தகங்களை இங்கிலாந்து தேசத்திற்கு கொண்டு போனாரு. ஆனா துரதிர்ஷ்டவசமா அங்க இருக்கிற அந்த அரசாங்கம் அதை கண்டுபிடித்து விட்டது. அதை கண்டுபிடித்ததோடு மட்டுமல்லாமல் இந்த புத்தகம் கிறிஸ்தவ மதத்திற்கு எதிரான புத்தகம் அப்படின்னு சொல்லி அவங்க அதை எரிச்சிட்டாங்க. 1529 வருடத்துல வில்லியம் டிண்டேல் அவர்கள் இங்கிலாந்து அரசுக்கு எதிரானவர் அப்படின்ற ஒரு செய்தியை இங்கிலாந்து தேச அரசாங்கம் வெளியிட்டது. அதோடு கூட இல்லாம 1530 வருஷத்துல அந்த இங்கிலாந்து தேசத்தை ஆண்டதான 8ஆம் ஹென்றி என்கிறதான மன்னனுடைய வாழ்க்கையில வந்த விவாகரத்தை குறித்து இவர் எழுதினதான ஒரு கட்டுரைய அந்த மன்னன் பார்த்துவிட்டு அவரை கைது செய்யும்படியாய் கட்டளையிட்டான். இதன் காரணமாக வில்லியம் டிண்டேல் அவர்கள் தலைமறைவாய் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. பிள்ளைகளே, 1529 வருஷத்துல அந்த இங்கிலாந்து தேசத்தை ஆண்டு கொண்டிருந்த அந்த அரசாங்கமானது வில்லியம் டிண்டேல் அவர்கள் அரசாங்கத்திற்கு எதிரானவர் என்கிறதான ஒரு செய்தியை தேசத்துல வெளியிட்டாங்க. அதோடு மட்டுமல்ல பிள்ளைகளே, 1530 வருஷத்துல இங்கிலாந்து தேசத்தை ஆண்டு கொண்டிருந்த 8ஆம் ஹென்றி என்கிறதான அந்த மன்னனுடைய விவாகரத்தை குறித்து டிண்டேல் அவர்கள் எழுதினதான ஒரு கட்டுரை. அதை படிச்சுட்டு அந்த அரசன் இவரை எப்படியாவது கைது செய்யணும் அப்படிங்கிறதான ஒரு ஆர்டரை கொடுத்தாரு. அதனால வில்லியம் டிண்டேல் அவர்கள் தேசத்தை விட்டு அவர் தலைமறைவாய் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. 1535 வருடத்துல அவருடைய மிகவும் ஒரு நெருக்கமான நண்பர் ஒருவர் காட்டி கொடுத்ததன் நிமித்தமாய் பெல்ஜியம் தேசத்துல வைத்து டிண்டேல் அவர்கள் கைது செய்யப்பட்டார். அவர் தொடர்ந்து 500 நாட்கள் சித்திரவதை செய்யப்பட்டார். 1536 வருடத்துல அக்டோபர் 6ஆம் தேதி வில்லியம் டிண்டேல் அவர்கள் குரல் வலை நெருக்கப்பட்டு மரத்துல கட்டப்பட்டு தீ வைத்து எரிக்கப்பட்டார். பிள்ளைகளே, அந்த இடத்துல அவர் மரிக்கிறதற்கு முன்பாய் அவர் ஆண்டவரை நோக்கி ஜெபித்ததான அந்த ஜெபம் நம்ம ஒவ்வொருவருடைய நெஞ்சத்தையும் அது உருக்கும். அந்த சூழ்நிலையில கூட அவர் ஆண்டவரை பார்த்து சொன்னாரு, ஆண்டவரே, இந்த இங்கிலாந்து மன்னனுடைய கண்களை திறந்தருளும் அப்படின்னு ஜெபம் பண்ணாரு. பிள்ளைகளே, அந்த ஜெபம் ஆண்டவரால் கேட்கப்பட்டது. 1537 வருடத்திலேயே அந்த இங்கிலாந்தை ஆண்ட 8ஆம் ஹென்றி மன்னன் அந்த வேதாகமத்தை ஆங்கிலத்துல அச்சிட்டு தேசம் முழுவதுமாய் அவர் அதை விநியோகிக்கும்படி செய்தார். ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதமான காரியத்தை அவருக்கு அந்த இடத்துல ஆண்டவர் செய்தார். பிள்ளைகளே, நாமும் கூட நம்ம வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள் வரலாம், ஆண்டவரை பின்பற்றி போறதன் மூலமாய் அநேக நெருக்கங்கள் வரலாம். ஆனா எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நாமளும் ஆண்டவருக்கு ஒரு மிஷனரிகளாய் இருந்து ஆண்டவருக்கென்று நாம் பணி செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த மிஷனரியோட காரியம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் ஆண்டவருக்குள்ள நம்புறேன். ஆண்டவர் உங்கள் எல்லாருக்கும் அவ்வாறே இருக்கும்படிக்கு உதவி செய்வாராக. காட் பிளஸ்.